ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு +2 3rd சாப்டரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம்பிள் 3.19 தான். இது வந்து ஒரு கண்டிஷன் டெரைவ் பண்ணுறது. அப்டைன் த கண்டிஷன் தட் த x³ + px² + qx + r = 0 r in AP. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்னா, இப்போ given the roots are in AP, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ ஒரு ஏபியில் வந்து ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம காமனாக ஜென்ரலாக எப்படி எழுதலாம், a - d a + d இப்படி எழுதலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா ஆல்ஃபான்றதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா - d ஆல்ஃபா + d இது 3 ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா சம் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல். இப்போ ஆல்ஃபா - d + ஆல்ஃபா + d இஸ் ஈக்குவல் டு -b/a அப்படின்னு ஒரு நம்ம ஃபார்முலா. அப்போ b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, p இருக்குது, டிவைடட் பை a. x³ கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ இல்லைங்க -d இருக்குது, இங்கே +d இருக்குது, கேன்சல். இப்போ ஆல்ஃபா + ஆல்ஃபா + ஆல்ஃபா 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -p. அப்போ இதிலிருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -p டிவைடட் பை 3. இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்த ஆல்ஃபாவும் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு இது ஒரு ரூட் இல்லையா. அப்போ ஆல்ஃபா இஸ் எ ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அப்போது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த ஆல்ஃபா வேல்யூலாம் என்ன செய்கிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது -p/3 whole cube plus p into -p/3 whole square plus q into -p/3 plus r is equal to 0. இப்போ -p whole cube, அப்போ cube வந்து ஆட் டிகிரி ஒற்றை அடுக்குன்றதுனால -p அப்படியே வரும். -p³ by 3 cube 3 into 3 into 3 27. அடுத்தது ப்ளஸ் இது -p ஹோல் ஸ்கொயர் ஈவன் டிகிரி ரெட்டை எடுக்கு. அப்போ வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ p² இருக்கும், p² into p³ டிவைடட் பை இங்கே 3² 3 into 3 9. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் q into p qp டிவைடட் பை 3 + r இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் இதை ஒட்டுமொத்தமாக எல்சிஎம் எடுத்துக்கிறேன், 27 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த -p³ அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த 27ல் 9 வந்து 3 டைம்ஸ் 3 முறை அடங்கும். அப்போ அந்த 3ஆல் பெருக்கிக்கிறோம். 3 into p³ மைனஸ் இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 27 இருக்குது. 9 டைம்ஸ் 9 முறை பெருக்கலாம். 9 into qp ப்ளஸ் இப்போ இங்கே 27னால இங்கே 27r அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 0. இந்த 27 அங்கே எடுத்துகிட்டு போய் 0வில் மட்டும் போனால் 0 ஆகிடும். இப்போ நமக்கு -p³ இருக்குது, ப்ளஸ் 3p³ இருக்குது. அப்போ ரெண்டுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 3 - 1 2. அப்போ 2p³ மைனஸ் 9qp ப்ளஸ் 27r இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து 2p³ ப்ளஸ் 27r இஸ் ஈக்குவல் டு இந்த -9qpங்கிறது பார்த்தீங்கன்னா +9pq. இதான் நமக்கு தேவையான கண்டிஷன்.